ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th September 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், அதானி போர்ட், அதானி என்டர்பிரைஸ், பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, அப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரெக்கவரி ஆச்சுது. க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 176 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் 528 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சுது. ஸோ நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஓரளவு ரீசெண்ட் டேஸில் நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது இப்போது ஒரு பீக்கில் இருக்குது. எல்லா செக்டாருமே பார்த்திங்கன்னா நிஃப்டியில் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் நிஃப்டி 50யில் பார்த்திங்கன்னா வெறும் 5 ஸ்டாக் மட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் 57 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. அதானி என்டர்பிரைஸ் 95 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அதானியில் ப்ரொமோட்ரு கம்பெனி அவங்களோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணதுனால அதானி போட்டும் அதானி என்டர்பிரைஸும் ரேலி ஆச்சுது. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. அவங்க இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக பிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஏலத்தில் இவங்க வின் பண்ணதுனால பவர் கிரிட் கார்ப் நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் பவர் கிரிட் கார்ப்புக்கு கிடச்சிருக்குது. இப்போ பவர் கிரிட் கார்ப் பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது இந்த ரேலிக்கு அப்புறமா. அப்புறம் ஓஎன்ஜிசியை பார்த்தோம்னா ஓஎன்ஜிசியில் ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. அப்புறம் கோல் இண்டியாவை பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியாவில் 52 வீக் ஹையை அது அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ அதனால் கோல் இண்டியாவிலையும் ப்ராஃபிட் புக்கிங் நல்லாவே போயிட்டுருக்குது. கோல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டில் அவங்களோட ப்ரொடக்ஷன் ரெக்கார்டு ஹையை அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் கோல் இண்டியா மேலே எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா ரேலியாகி 52 வீக்கில் ஹையில் இருக்கும்போது எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் விழுந்துருக்குது. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் இப்போது விழுறதுக்கு ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது நிறையா அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் இருந்த ஜியோ ஃபினான்ஷியலோட ஹோல்டிங்ஸ் நிறைய விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா முக்கியமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் மிரட் அசட் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த 3 ஃபண்டும் ஒரு கணிசமான அளவுக்கு ஜியோ ஃபினான்ஷியலில் ஹோல்டிங்ஸை விற்றுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 1473 crore பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் 366 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பை சைடில் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்டு ரேலி ஆனதுக்கு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் 87 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. S&P 500 29 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் 156 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. ஸோ ஆப்பிளோட ப்ராப்ளம்னால, அதாவது ஆப்பிளை சைனாவில் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் ஒரு நியூஸ் வந்ததும் ஆப்பிள் மேலே பயங்கரமான ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சுது. ஸோ அதனால் ஆப்பிள் ஸ்டாக் நல்லாவே விழ ஆரம்பிச்சிச்சு. இது மற்ற டெக் ஸ்டாக்கையும் பாதிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே விழுந்து ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்கனால டெக் ஸ்டாக்ஸ் நிறையா மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி ரேலி ஆகிட்டுருக்குது. அதனால் யூஎஸ் மார்க்கெட்டு கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. க்ரூடு பார்த்தோன்னா பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ணலை, 90.64 தான் இருக்குது. கரன்சி யூஎஸ்டி பார்த்திங்கன்னா எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி 83.03 இருக்குது. ஸோ க்ரூடு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி கொஞ்சமாக வீக்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.